தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. வணக்கம். செய்தி சுருக்கம். மண்டை ஓடு தொடங்கி பாதம் வரை கழுத்தில் தெரிந்த பெரிய அழுத்தம். சிவகங்கை திருபுவனத்தில் நகை திருட்டு வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோயில் தற்காலிக ஊழியர் அஜித்குமார் லாக்கப்பில் மரணமடைந்தார். அவரை தாக்கியதாக போலீசார் 6 பேரை சஸ்பெண்ட் செய்து சிவகங்கை எஸ்பி ஆஷிஷ் ராவத் உத்தரவிட்டார். இது தொடர்பாக கோர்ட் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என அதிமுக வக்கீல்கள் ராஜராஜன், அருண் சுவாமிநாதன் ஆகியோர் நீதிபதிகள் சுப்பிரமணியம், மரிய கிளாட் முன் முறையீடு செய்தனர். அரசு வக்கீலிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் இதுகுறித்து முறையாக விளக்கம் அளிக்க அரசுக்கு அவகாசம் கொடுத்துள்ளனர். தமிழக அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதற்கிடையே லாக்கப்பில் இறந்த அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை விவரங்கள் வெளியாகியுள்ளது. கடும் சித்திரவதை செய்யப்பட்டதற்கான அடையாளங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது. அஜித்குமார் உடலில் 18 இடங்களில் பெரிய அளவில் காயங்கள் இருந்துள்ளது. மண்டை ஓடு தொடங்கி கை, முதுகு, கால்களின் பாதங்கள் வரை கடுமையான காயங்கள் இருந்துள்ளன. உடலின் வெளிப்புறம் மட்டுமல்லாமல் உட்புறங்களிலும் இரத்த கசிவு உள்ளிட்ட காயங்கள் இருந்துள்ளது. அஜித்குமாரின் கழுத்து பகுதியில் கடும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதும் பிரேத பரிசோதனை மூலம் தெரியவந்துள்ளது. வழக்கமாக 1 மணி நேரத்தில் முடிந்துவிடும் பிரேத பரிசோதனை சுமார் 5 மணி நேரம் வரை நடந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் இளைஞர் அஜித்குமார் லாக்அப் மரணம் தொடர்பாக பாஜ மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முதல்வர் ஸ்டாலினிடம் 9 கேள்விகள் என்ற பெயரில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். கைது செய்த அஜித்குமாரை போலீசார் 24 மணி நேரத்திற்குள் நீதிபதி முன் ஏன் ஆஜர்படுத்தவில்லை? அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு கோவிலில் இருந்து விசாரணை என்ற பெயரில் முறையாக கைது செய்யப்படாத ஒருவரை போலீசார் அழைத்துச் செல்ல அனுமதி வழங்கியது யார்? விரைந்து அஜித்குமாரை விசாரிக்கும்படி எஸ்பி ஆஷிஷ் ராவத் மூலம் நகையை பறிகொடுத்தவர்களுக்கு நெருக்கமாக இருக்கும் தலைமை செயலகத்தில் பணிபுரியும் ஒருவர் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகிறதே, அது உண்மை எனில் யார் அவர்? அவர் மீது என்ன நடவடிக்கை? மயங்கி விழுந்த அஜித்குமாரை உடனடியாக ஹாஸ்பிட்டல் அழைத்துச் செல்லாமல் 4 மணி நேரம் போலீஸ் டெம்போ வேனில் பூட்டி வைத்தது ஏன்? உயிர் பிரிந்துவிட்டது என்று தெரிந்து தடயங்களை அழிக்கவும் கட்டுக்கதைகளை புனையவும் போலீசாருக்கு தேவைப்பட்ட அவகாசம்தான் அந்த 4 மணி நேரமா? தாமதம் சந்தேகத்தால் அஜித்குமாரை பரிசோதிக்க திருபுவனம் அரசு மருத்துவமனையும் மானாமதுரை அரசு மருத்துவமனையும் மறுத்துவிட்டதால் போலீசார் மதுரை வரை சென்று ஒரு தனியார் மருத்துவமனையில் அஜித்குமாரை சடலமாக ஒப்படைத்தார்கள் என்பதும் உண்மையா? இது கொலைதான் என்று ஒப்புக்கொண்ட பின்னும் அஜித்குமாரின் மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது இப்போது வரை கொலை வழக்கு பதியாதது ஏன்? கைது செய்யாதது ஏன்? இவ்வளவு குளறுபடிகள் இருந்தும் போராட்டம் நடத்திய அஜித்குமாரின் தம்பியான நவீனை போலீஸ் பாதுகாப்புடன் திமுக கொடி பொருந்திய வாகனத்தில் மறுபடியும் எங்கேயோ அழைத்து செல்ல முயன்றது எவ்வித அராஜக செயல்? நீதியை தடுக்கும் வகையில் செயல்பட்ட அமைச்சர்கள், பொறுப்பாளர்கள் மீது வழக்கு பதிவது எப்போது? இந்த ஆட்சியில் இதுவரை 24க்கும் மேற்பட்ட லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் இதை வேடிக்கை பார்ப்பதுதான் முதல்வரின் வேலையா? தமிழக காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதா இல்லையா? தொடர் லாக்அப் மரணங்களுக்கு முதல்வர் சொல்ல போகும் பதில் என்ன? இதற்கெல்லாம் முதல்வர் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்வது எப்போது என மக்கள் கேட்பதாகவும் நயினார் நாகேந்திரன் சாடியுள்ளார். அன்புமணி அறிவித்தவர்கள் எல்லோரும் கள்ள நோட்டு. ராமதாஸ் ஆதரவாளர்கள் பேச்சால் சலசலப்பு. பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் அவரது மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணிக்கும் இடையிலான பனிப்போர் முடிவில்லாமல் தொடர்கிறது. அன்புமணி ஆதரவாளர்களை ராமதாஸ் நீக்கி புதிய நிர்வாகிகளை நியமிப்பதும், நீக்கப்பட்டவர்களை தொடருவார்கள் என அன்புமணி அறிவிப்பதும் மாறி மாறி நடந்து வருகிறது. இந்நிலையில் தென்காசியில் பாமக மாவட்ட பொதுக்குழு கூட்டம் அங்குள்ள தனியார் மண்டபத்தில் நடந்தது. கட்சியின் பொதுச் செயலாளராக சமீபத்தில் ராமதாஸ் அறிவித்த முரளி சங்கர், கரூர் மாவட்ட செயலாளரும் தென்மண்டல பொறுப்பாளருமான பாஸ்கரன் ஆகியோர் பேசினர். சில பழைய பாத்திரம்லாம் சொல்லணும். நானும் மாவட்ட செயலாளர் நம்பாதீங்க. மருத்துவர் ஐயா அவர்கள் யாருக்கு நியமன கடிதம் கொடுக்கிறாரோ, யாரை நியமிக்கிறாரோ அவர்கள் தான் மாவட்ட செயலாளர். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அனைத்து அதிகாரம் படைத்த ஒரே தலைவர் தமிழக போராளி மருத்துவர் ஐயா அவர்கள். யாரும் சொன்னார்
பேராசிரியரும் சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு ரூபா நோட்டு இருக்கு. அந்த ரூபா நோட்டு நல்ல நோட்டுனா அதுல யார் கையெழுத்து போட்டிருக்கணும்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கவர்னர் கையெழுத்து போட்டிருக்கணும். அப்பதான் செல்லும் நல்ல நோட்டு. நான் கையெழுத்து போட்டு கொடுத்தாரு என்ன நோட்டு? என்ன நோட்டு? எல்லா நோட்டு நல்ல நோட்டு. அதுபோல் மருத்துவர் ஐயா அவர்கள் போட்டுக் கொடுக்கின்ற அதிகாரத்தை பெற்றவர் தான் மாவட்ட செயலாளர். சிலர் நல்ல நோட்டு வச்சிருப்பாங்க, யாராவது கையெழுத்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க ஏற்றுக்க கூடாது. சிறுவன் கடத்தல் வழக்கில் திடீர் திருப்பம். பூவை ஜெகன்மூர்த்தி நிம்மதி. திருவள்ளூர் களம்பாக்கத்தைச் சேர்ந்த இளைஞர் தேனியைச் சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். காதல் திருமணம் செய்த அந்த இளம்பெண்ணை மீட்க காதலனின் தம்பியான 17 வயது சிறுவனை கடத்திய வழக்கில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் புதிய பாரதம் கட்சி தலைவரும் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏவுமான பூவை ஜெகன்மூர்த்திக்கும் தொடர்பிருப்பதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். இதனால் அவரிடம் விசாரணை நடத்த ஜெகன்மூர்த்தி வீட்டிற்கு திருவள்ளூர் எஸ்பி தலைமையிலான போலீசார் சென்றனர். ஆனால் அவர் தலைமறைவாகிவிட்டதாக கூறி தேடி வந்தனர். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி பூவை ஜெகன்மூர்த்தி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை தள்ளுபடி செய்த ஹைகோர்ட் தலைமறைவாக உள்ள ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய தனிப்படை அமைத்து உத்தரவிட்டது. ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பில் வக்கீல் ராம்சங்கர் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். அதில் குற்றம் சாட்டப்பட்ட சக நபர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மனுதாரர் ஜெகன்மூர்த்தி இந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டுள்ளார். பரிசீலிக்காமல் முன்ஜாமீன் மனுவை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. வழக்கு விசாரணைக்கு மனுதாரர் தொடர்ந்து ஒத்துழைப்பு அளிக்கும் சூழலில் காவலில் எடுத்து விசாரிப்பது அவசியம் என ஹைகோர்ட் தெரிவித்திருப்பது தவறானது. மனுதாரர் கைது செய்யப்பட்டால் தொகுதி மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அரசியல் பழிவாங்கும் நோக்கில் கைது செய்ய எடுக்கப்படும் நடவடிக்கையை தடுக்க முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த வழக்கு இன்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மனோஜ் மிஸ்ரா என் கோட்டீஸ்வர சிங் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். ஆள்கடத்தல் வழக்கில் ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய தடை விதித்து பிணைத் தொகையாக 25,000 ரூபாய் செலுத்தவும் சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது. திருப்பூரில் துப்பாக்கி விற்பனை சிக்கிய பீகார் இளைஞர்கள். திருப்பூர் சுண்டமேடு பகுதியில் நாட்டு துப்பாக்கி விற்பனை செய்வதாக ரகசிய தகவல் வந்தது. வீரபாண்டி போலீசார் அப்பகுதி இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். திருப்பூரில் தங்கி வேலை பார்க்கும் பீகாரைச் சேர்ந்த ரவி மற்றும் ஜாகிர் அன்வர் மீது சந்தேகம் வந்தது. அவர்கள் தங்கியிருந்த வீட்டில் சோதனை நடத்தினர். நாட்டு துப்பாக்கி மற்றும் 300 கிராம் கஞ்சா பொட்டலம் சிக்கியது. இருவரையும் கைது செய்து துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். முதல் கட்ட விசாரணையில் பீகாரிலிருந்து பெங்களூரு வரை ரயில் மூலம் துப்பாக்கி மற்றும் கஞ்சாவை கடத்தி வந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக திருப்பூருக்குள் கொண்டு வந்தது தெரிய வந்தது. துப்பாக்கியை யாருக்கு விற்பனை செய்தார்கள், அவர்களின் பின்னணி குறித்து தீவிர விசாரணை நடக்கிறது. ஜிஎஸ்டி வருவாய் புதிய ரெக்கார்டு. 2024 ரூபாய் 22 லட்சம் கோடி வசூல். 5 ஆண்டுகளில் 2 மடங்கான வசூல். 2024-25 நிதியாண்டில் ஜிஎஸ்டி வரி வருவாய் 22.08 லட்சம் கோடி ரூபாய் என மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது 9.4% அதிகமாகும். நாடு முழுவதும் நடைமுறையில் இருந்த பல முனை வரி விதிப்பு முறைக்கு முடிவு கட்டி ஒரே வரி விதிப்பு முறையை அமல்படுத்தும் வகையில் 2017ஆம் ஆண்டு ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்டது. 2017இல் நாடு முழுவதும் 65 லட்சம் பேர் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையின் கீழ் தங்களை பதிவு செய்து கொண்டு வரி செலுத்தினர். முதல் ஆண்டில் ஜிஎஸ்டி மூலம் அரசுக்கு 7.19 லட்சம் கோடி வருவாய் கிடைத்தது. தொடர்ந்து பல பொருட்கள், சேவைகள் ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவரப்பட்டன. வணிகர்கள், நுகர்வோர், பொருளாதார வல்லுநர்களின் ஆலோசனைகளின் அடிப்படையில் அவ்வப்போது வரி விதிப்பில் சில மாற்றங்களும் அமல்படுத்தப்பட்டன. அந்த வகையில் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட 3 ஆண்டுகளில் வரி வருவாய் 11.37 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்தது. வரி செலுத்துவோர் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்தது. இந்நிலையில் இந்த ஆண்டுடன் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டு 8 ஆண்டுகள் நிறைவடைகிறது. 2024-25 ஆண்டில் ஜிஎஸ்டி வருவாய் எப்போதும் இல்லாத வகையில் 22.08 லட்சம் கோடியாக உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டு வசூலான ஜிஎஸ்டி வரியை விட 9.4% அதிகமாகும். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ஜிஎஸ்டி வருவாய் 2 மடங்கு அதிகரித்துள்ளது என மத்திய நிதி அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதேபோல் பதிவு செய்யப்பட்ட ஜிஎஸ்டி வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 1.51 கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் மத்திய அரசு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது.